இப்போ நம்ம ஒரு குருமா ஒன்று செய்ய போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் தேவையானது ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கின்னு இதை பாருங்கள், மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது எண்ணெயில் அப்படியே கொட்டிக்குவோம். கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கிறேன். இதுதான் கூடயே சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கோ. மிக்சியில் போட்டு அரைச்சி வரணும். இதை கூட ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதையும் போட்டுக்கோ. இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரி எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால நான் இப்போ சிம்பிளாக இது வைக்கிறேன். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதை மாற்றிக்குவோம். அரைச்சி வந்துடலாம். அரைச்சின்னு வந்துடலாம். கூடயே முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். கூடயே முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேம்மா. சோம்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன், கசகசெல்லாம். அதையும் நம்ம இதில் போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம். சும்மா ஒரு நல்லா நைஸாக ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காயும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். முந்திரி பருப்பும் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். அடுப்பு பற்ற வச்சுருவோம். அதே கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் நிறையமாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். பிரியாணி இலை ஒரு 2 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, கிராம்பு ஒரு 3. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் வெங்காயமாக போட்டு சேர்த்து போட்டுக்கிறேன். நல்லா சிவந்து வந்துடுச்சு வெங்காயம். இப்போது ஒரு தக்காளி எடுத்து கையிலே மசிச்சு வச்சுருக்கோம்மா. அது இப்போ வர தக்காளி எல்லாம் கல் மாதிரி இருக்குது, அதனால் கையிலே மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கணும்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் கொட்டிடுவோம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கணும். அதில் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலாலாம் கூட சேர்த்துடுறோங்க. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடயே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன், அதனால் 2 ஸ்பூன். எங்களுக்கு கொஞ்சம் காரம், அதனால் போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லி ஸ்பூனும் சும்மா 1.5 ஸ்பூன் போட்டுக்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன், சாரிம்மா. நான் இப்போ கலந்துக்கிறேன். நான் வெங்காயத்தை கூட போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம வதங்கி தானே வருது, அதனால போட்டாச்சு. நான் இப்போ மறந்துட்டேன். நீங்கள் இப்போது வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்ததுமே நீங்கள் கொஞ்சம் போட்டுவிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் மறந்துட்டேன், சாரிம்மா. கூடயே மல்லி இலையும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்பில் ஒரு கைப்பிடி. தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் கூடயாக தண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுவோம். அதிலேயே கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதாம்மா. கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதித்து வரட்டும். அவ்வளோதான். நம்ம இட்லிக்கு தோசைக்கு எது கொண்டாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் தண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கினேன். அவ்வளோதாம்மா. குருமா கொச்சி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சாப்பிட வேண்டியது தான். நான் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பெல்லாம் நிறைய அரைச்சி ஊற்றிருக்கோம், இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறுச்சுன்னா நல்லா கட்டியாகிடும்மா குழம்பு. கொஞ்சம் நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அதை கூடையே நம்ம நெய்யும் ஊற்றிருக்கோம், அதனால் அதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தோசைக்கு தான் செய்திருக்கேன் நான் இப்போ.